மதுரை மாவட்டம் மேலூரில் கொள்முதல் செய்யப்படாமல் அதிக அளவில் நெல் மூட்டைகள் தேங்கியிருப்பதாக சுயேட்சை வேட்பாளர் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதியில் விவசாயி முருகன் சுயேட்சையாக போட்டியிடுகின்றார். அவர் அழகர்கோவில் சாலையில் உள்ள மேலூர் தொகுதி மக்கள் முன்னேற்ற இயக்கத்தின் அலுவலகத்தை திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விவசாயிகளை அரசியல் கட்சியினர் ஓட்டுக்காக மட்டுமே பயன்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். அரசு கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்படாமல் அதிக அளவில் நெல் மூட்டைகள் தேங்கி இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் அதிகாரிகள் விவசாயிகளின் குறைகள் குறித்து கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். விவசாயிகளை ஓட்டு போடத்தை பயன்படுத்துறாங்க, வேற விவசாயிகளுக்கு எதுவும் செய்ய மாட்டேன்றாங்க. விவசாயிகள் போராடி தான் எல்லாத்தையும் பெற வேண்டியது இருக்கு அப்படின்ற கருத்து மக்கள்கிட்ட பரவி இருக்கிறதுனால நம்ம தேர்தலில் நிக்கணும்னா வரவேற்பு நிறைய இருக்கு. எல்லா நெல் கொள்முதல் நிலையங்கள்லயும் நெல் பூரா தேங்கி கிடக்கு. அதிகாரிகளும் கவலைப்பட மாட்டேன்றாங்க, அரசியல்வாதிகளும் கவலைப்பட மாட்டேன்றாங்க. நம்ம தான் இப்ப அதிகாரிகள்ட்ட பேச வேண்டியதா இருக்கு. பேசினாலும் சட்டம் செய்ய மாட்டேன்றாங்க. எல்லை தாண்டி